ஒரு ரஜினி சார் படம், கமல் சார் படம்னா ஒரு பழைய படம் எடுத்துகிட்டு போனால் கூட ஸ்டில் என்டர்டெய்னிங்ல. குருதிப்புணல் இப்போ யாராவது எடுத்தாலும் இட்ஸ் குட் டாபிக். தில்லுமுள்ளு இப்போ யாராவது எடுத்தாலும் இட்ஸ் அன் என்டர்டெய்னிங் டாபிக். பட் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஸ்டே த சேம் அபவுட் அப்கமிங் ஃபிலிம்ஸ் ஆர் கமிங் ஃபிலிம்ஸ். வை இஸ் தட்? நிறைய வந்து மாஸ் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணுன்றதுக்காக படம் பண்ணுறாங்களோ? பிகாஸ் குருதிப்புணல் அவங்க அப்போ எடுக்கும்போது அவங்களுக்கே தெரியும் மாஸ் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகாது. பிகாஸ் அது அந்த மாதிரியான சப்ஜெக்ட். இப்போ கூட அந்த சப்ஜெக்ட் புரியுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்போவே வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க போல, இது மாஸ் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகாது, திஸ் மூவி ஹேஸ் பர்டிகுலர் ஆடியன்ஸ், அந்த ஆடியன்ஸ்க்கு தான் இது. ஆனால் இந்த மூவி வந்து டீகேட்ஸ் ஆனாலுமே வந்து ஆர்ட் ஓன் டை, ப்ராப்பர் ஆர்ட் பண்ணீங்கன்னா தட் ஆர்ட் வில் ஸ்டாண்ட் ஃபார் மோர் தென் சம் இயர்ஸ் மாதிரி இருக்கும். மூவியை ஹவு டு ஐ சீன்னு இப்போ எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் வந்து எவ்வளோ நாள் ஓடிச்சுன்றது ஒரு பெருமை. இப்போ வந்து 100 கோடி 1000 கோடி அடிச்சுன்றது ஒரு பெருமை. இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அவுட் ஏஜஸ். அது அந்த பாயிண்ட்டை யோசிக்காமலே கதை எழுத ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்ற பாயிண்ட். அதான் சொல்றேன், மாஸ் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணும். இப்போ என்ன இருக்கு, அதை வச்சு நான் எடுக்கணும், ட்ரெண்ட் ஆகணும். ஆமா, ஐ ஜஸ்ட் வாண்ட் தி கலெக்ஷன் நவ போனா போகுது, அவ்வளவுதான்.